ஹலோ மை யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான புட்டிங் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 6 பிரெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. 6 to 7 எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரும். அதை வந்து ஒரு க்ளீனான பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு வந்து மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ண அதே மிக்சியில் 3 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு க்ளீனான பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லைனா மில்க் எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக நம்ம வந்து 60 70 ml வந்து நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மெல்ட் பண்ண பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த கீ வந்து அந்த மிக்சரோட மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு மோல்டில் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி ஈவனாக பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. கேஷ்யூஸ் இல்லைனா பிஸ்தா ஏதாவது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். இப்போது பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீசஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.